குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு எல்லாம் ஓமலூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே சந்தைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைங்களும் ஸ்கூல் விட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் சந்தைக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டால் ஒரு குழந்தைங்க கூட வரலன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு முன்னாடி அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு. இப்போ நாமளே கெஞ்சினா கூட எங்கேயும் நவர மாட்டேங்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஓமலூர் சந்தைக்கு. ஜெய் வந்து கேட்டால் நான் ஹோம்ஒர்க் இருக்குதுமான்னு சொல்லிடுறான். குட்டிமா கேட்டால் நான் இங்கேயே ஜாலியாக விளாட்றமான்னு சொல்லிடுறாங்க. சரி போங்க, ஏன் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் என்னுடைய கணவரும் வந்துட்டு ஓமலூர் போயிருந்தோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவர் வந்து ஸ்டாண்ட்லேயே நின்றுக்குவார், நான் மட்டும்தான் உள்ளே போகிறேன். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு அப்படியே காய்கறி வாங்கலாம்னு சொல்லி சந்தைக்கு போனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பிடிச்ச மாதிரி காய்கறி இல்லை. போன வாரம் பெரிய பெரிய கூறாக கட்டி வச்சுருந்தாங்க. காய்கறிலாம் அதிகமாக இருந்துச்சு, கீரைகளும் நிறைய இருந்துச்சு. இந்த டைம் கீரைங்களே ஒன்றும் பெருசாக கிடைக்கலங்க. பிடிச்ச மாதிரி காய்கறி இல்லைனாலும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டு இந்த வாரம் சந்தையில் கூட்டம் இருந்துச்சோ இல்லையோ கோவிலில் பயங்கர கூட்டாங்க. அப்படியே வரும்போது குழந்தைங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பேக்கரியில் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே போய் பார்த்தா அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு. லிஸ்ட்லேயே இல்லாத ஸ்நாக்ஸ்லாம் வந்துருச்சு. சமைச்சு வச்சுட்டு போனால் நைட் வந்து சாப்பிட ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும். அதனால் வந்து சமைச்சிக்கலாம் சுட சுட நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோம்பேறி ஆயிடுச்சா. பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணாமல் வாங்கிட்டு வந்த புதினாவிலேயே புதினா பிரியாணி மாதிரி செஞ்சுட்டேங்க.